சாந்தி. குஷி என்ற டானிக்கை அருந்தி குஷியை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய குஷியான ஆத்மா நான். இந்த பிராமண வாழ்க்கை என்பது குஷி நிறைந்த வாழ்க்கை. யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்த அந்த குஷியானது மென்மேலும் என்னை குஷியாக வைத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த குஷி என்பது ஒரு டானிக்கை போல என் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு பிறரையும் குஷியாக வைத்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. என்னை ஸ்வயம் பரமாத்மா அவரது மடியில் மற்றும் அவரது உள்ளத்தில் என்னை இருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை போன்ற ஒரு உயர்வான நிலை எந்த யுகத்திலும் கிடைக்காது என்பதை என் மனம் நினைக்க நினைக்க பேரானந்தத்தை நான் அடைகிறேன். மற்றும் அவரது வாயால் என்னை பார்த்து, குழந்தாய், நீ கவலையற்ற மகாராஜா, கவலையற்ற அந்த ஊருக்கு நீதான் எஜமானன். உனக்கு கவலை என்ற ஒரு பொருள் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த சங்கம யுகம் அனைத்துமே உனக்கு கிடைத்து விட்டது. கவலை என்றால் என்னவென்றே அறியாத நிலையை நீ அடைந்து விட்டாய். ஏனென்றால் வரக்கூடிய அனைத்து கவலை என்ற விஷயத்தையும் என்னிடம் நீ ஒப்படைத்து உன் மனதை மிக லேசாக வைத்துக் கொள்ளக்கூடிய குஷியான ஆத்மா நீதான். உனது உள்ளம் என்னும் கோவிலில் நான் வீற்றிருப்பதால் அந்த குஷியானது பிறரையும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் மென்மேலும் இந்த குஷியானது பிராப்திகளின் ரூபத்தில் உன்னிடம் இருப்பதை பலர் பார்க்கிறார்கள். தாங்களும் இந்த குஷியை உங்கள் மூலமாக அடைந்து விட்டோம் என்ற அந்த குஷியின் முரசொலியானது நாலா பக்கங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குஷியான ஆத்மா நான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 4/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்துக்கும் ஆதாரம் நினைவில்தான் உள்ளது. நினைவின் மூலம்தான் நீங்கள் இனிமையானவராக ஆவீர்கள். இந்த நினைவில்தான் மாயையுடன் யுத்தம் நடக்கிறது. கேள்வி: இந்த நாடகத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது? அதை குழந்தைகளான நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். பதில்: நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என்று நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்திலும் என்னென்ன நடிப்பு நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். சத்யுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்கள். அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிரம்பியுள்ளது. அது ஒருபோதும் மாறாது. இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய எதிர்கால புருஷோத்தம முகம் மற்றும் புருஷோத்தம உடலை பார்க்கிறீர்களா? இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா? நாம் மீண்டும் புதிய உலகமான சத்யுகத்தில் இவர்களுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணனின் வம்சாவளியிலே செல்வோம். அதற்கு சுகதாமம் என்று பெயர் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள்.
அங்கே செல்வதற்காக இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உட்கார்ந்திருக்கும் போதே இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டிருக்க வேண்டும். நாளை நாம் இவ்வாறு மாறுவோம் என்று மாணவர்கள் படிக்கும்போது அவர்களின் புத்தியில் நிச்சயமாக இருக்கும். அவ்வாறே நீங்களும் இங்கே அமரும்போது நாம் விஷ்ணுவின் ராஜ்யத்திற்கு செல்வோம் என்று அறிவீர்கள். உங்களுடைய புத்தி இப்போது அலௌகீகமாக இருக்கிறது. வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. இது பொதுவான சத்சங்கம் அல்ல. இங்கே அமரும்போது சத்தியமான தந்தை, யாரை சிவன் என்று அழைக்கிறோமோ அவருடைய சங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். சிவபாபா தான் படைப்பவர் ஆவார். அவரே இந்த படைப்பின் முதல் இடை கடையை அறிவார். அவரே இந்த ஞானத்தை தருகின்றார். நேற்றைய விஷயத்தை சொல்வதைப் போல சொல்கின்றார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் இங்கே ஆடையை புதுப்பித்துக் கொள்வதற்காக, அதாவது இந்த உடலை தெய்வீகமான உடலாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்று நினைவிருக்கும் அல்லவா? இது நம்முடைய தமோ பிரதான பழைய உடல் என்று ஆத்மா கூறுகிறது. இதை மாற்றி இப்படிப்பட்ட தெய்வீகமான உடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எளிமையான குறிக்கோள்! படிக்க வைக்கக்கூடிய டீச்சர் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களை விட புத்திசாலியாக இருப்பார் அல்லவா? படிக்கவும் வைக்கின்றார், நல்ல கர்மங்களையும் கற்றுத்தருகின்றார். நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் படிக்க வைக்கின்றார் என்றால் நிச்சயமாக தேவி தேவதையாக மாற்றுவார் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக ஆகும். வேறு யாருக்கும் புதிய உலகத்தை பற்றி சிறிதும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் புதிய உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். தேவி தேவதைகள் கூட வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா? அனைவரும் ஒன்று போல் இருக்க முடியாது. ஏனென்றால் ராஜ்யம் அல்லவா? இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பதீதமான நிலையில் இருந்து தூய்மையாக ஆவதற்காக தூய்மையான தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆத்மா தனது இனிமையான தந்தையை நினைவு செய்கிறது. நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக சத்தோ பிரதானமாக மாறுவீர்கள் என்று பாபாவே கூறுகின்றார். அனைத்துக்கும் ஆதாரம் நினைவு யாத்திரை ஆகும். குழந்தைகளே, என்னை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்று பாபா நிச்சயம் கேட்பார். நினைவு யாத்திரையில்தான் மாயையுடன் யுத்தம் நடக்கிறது. நீங்கள் யுத்தத்தை கூட புரிந்து கொள்கிறீர்கள். இது யாத்திரை கிடையாது, ஆனால் போர் ஆகும். இதில்தான் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஞானத்தில் மாயையின் புயல் போன்றவை கிடையாது. பாபா, நாங்கள் உங்களை நினைக்கிறோம், ஆனால் மாயையின் ஒரே ஒரு புயல் கீழே தள்ளிவிடுகிறது, விட வைத்து விடுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். நம்பர் 1 புயல் தேக அபிமானம் ஆகும். பிறகு காமம், கோபம், பேராசை, பற்றுதல் வருகிறது. பாபா, நாங்கள் நினைவில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்கிறோம். எந்த தடையும் வரக்கூடாது. இருப்பினும் புயல் வருகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். இன்று கோபம், சில நேரம் பேராசையின் புயல் வந்துவிடுகிறது. சிலர் சொல்கிறார்கள், பாபா, இன்று எங்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருந்தது. முழு நாளும் எந்த புயலும் வரவில்லை, மிகவும் குஷியாக இருந்தது என்று. பாபாவை மிகவும் அன்போடு நினைத்தேன். அன்பு கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. பாபாவின் நினைவினால்தான் மிகவும் இனிமையானவர்களாக மாற முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஒரு பாபாவின் கவர்ச்சியில் இருந்து கொண்டு மனமுள்ள மலராக வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முள்ளை எரித்து விட வேண்டும். 2. இந்த வைரம் போன்ற பிறவியில் அழிவற்ற வருமானத்தை சேமித்து கொள்ள வேண்டும். கிழிஞ்சல்களுக்காக இதை இழந்துவிடக்கூடாது. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரின் சங்கத்தில், அதாவது சேர்க்கையில் இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய
மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக. விளக்கம்: இந்த உலகத்தில் பிராமண குழந்தைகளான உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில்தான் உங்கள் அனைவருக்கும் பாப் தாதாவின் இதயம் என்ற சிம்மாசனம் கிடைக்கிறது. நீங்கள் சதா குஷி என்ற சத்துணவை உண்கிறீர்கள் மற்றும் அந்த குஷியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கிறீர்கள். அத்தகைய கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் வேறு எந்த ஒரு யுகத்திலும் கிடைக்க முடியாது. சத்யுகத்தில் கவலையற்றவராக இருப்பீர்கள், ஆனால் அங்கே ஞானம் இருக்காது. இப்போது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. எனவே உங்கள் மனதிலிருந்து என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை என்ற சொற்கள் வெளிப்படுகின்றன. ஸ்லோகன்: சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள்தான் வருங்காலத்தின் விஸ்வ ராஜ்ய அதிகாரிகளாக ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.